அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாய் 23% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 40% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 963 ரூபாய் 39%, இந்தியாவின் ரூபாயில் 274 ரூபாய் 51% உள்ளது. கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் சஜில் எக்ஸ்சேஞ்ச் 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 976 ரூபாய் 28% வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 274 ரூபாய் 50% வழங்குறாங்க. இதில் மற்றைய நாணய பெறுமதிகளை பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு 100 தினார் 150 தினார் அனுப்பும்போது 968 ரூபாய் இலங்கைக்கு வழங்குறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் சேம் ரேட் தான் எவ்வளவு போட்டாலுமே. இந்த சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலியில் இருக்குது. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக நீங்களும் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளில் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததுமே நீங்கள் முதலாவது செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பற்றுச்சீட்டு. வெளியாகிறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டு செக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்குதா அப்படின்றத பாருங்கள். அக்கௌண்ட் நம்பர், பேர், ஒரு டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ரேட் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, AR5, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோய் அலுகாஸ், KBE, UAE, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறிவிடுறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் கட்டணம் அறிவிடுறாங்க. UAE எக்ஸ்சேஞ்ச் ஒரு தினார் கட்டணம் அறிவிடுறாங்க. அதே மாதிரி AR5 எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபில்ஸ் கட்டணம் அறிவிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் கம்மியாக இருக்கும், கட்டணமும் கம்மியாக இருக்கும். அதே போல் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் நல்லா இருக்கும், ஆனால் கட்டணமும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா AR5 எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு வரைக்குமே இலங்கைக்கு 100 தினார் அதுக்கு மேலே அனுப்பினாலும் 975 ரூபாய் வழங்குறதா தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் இந்த நாட்களில் ரேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் வர நாட்களில் இன்னும் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் முடிந்தால் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 773 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 69 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 176 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 364 ஃபில்ஸ். ஃபிலிஸ் கணக்கில் மறுபடியும் குறைஞ்சி வருது தங்க விலை. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக குறையுதானே. ஆனாலும் மசகு எண்ணெயினுடைய விலை இன்னும் வீழ்ச்சியில் இருக்கிறது தான் தங்க விலை அதிகரிப்புக்கு முக்கியமான காரணம். உள்ளே என்ன நடக்குதுன்றதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. ஓட்டுநர்களே நல்லா பார்த்துக்கோங்க. உணவுகளை சேகரிப்பதில் உறுதியாக உள்ளது சங்கங்கள். எது இருந்தாலும் ஷோரு முக்கியம். அடுத்ததா யுத்தம் தவிர்க்க முடியாதது. உலகம் 3வது உலகப் போரை ஈரான் ஆரம்பித்து வைக்குமா? எத்தியோப்பியன் பணிப்பெண்களுக்கு இதோ வாய்ப்பு, திறந்தது கதவு. பொய்யான பிரச்சாரங்களை பரப்புவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை. அதே போல விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசா உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், அதே மாதிரி சட்டத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். பாலைவன பகுதிகளில் அக்டோபர் 7 நாளில் இருந்து அதிரடியான ஆரம்பம், அழுத்தமும் அதிகம். குவைத்தின் அடுத்த கட்டம் பாதுகாப்பின் உச்சகட்ட சோதனைகள்.
இதோ பர்வானியா கவர்னரேட்டிலும் அதிரடி சோதனை. காலநிலை ஆய்வாளர்கள் பெதரல் அமீரா மற்றும் இசா ரமதான். குவைத்துடைய காலநிலை ஈரப்பதமானது இனி வரும் நாட்களில் குறிப்பாக திங்கட்கிழமை முதல் தொடங்கி ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும் என தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல் எதிர்வரும் நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில் நிச்சயமாக மழைக்குரிய சாத்தியக்கூறும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ருத்தூபா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ருத்தூபா குளிர்காலம் மாதிரி இல்லை. கண்ணாடிகளில் வண்டி ஓட்டும்போது கண்ணாடிகளில் அந்த பனி படிஞ்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒன்று துணியால் துடைக்கணும். முன்னாடினா வைப்பர், பின்னாடினா துணியால் துடைச்சி ஆகணும். அந்த ஏசியில் ரியர் ஃப்ரண்ட் போட்டாவெல்லாம் அது கிளியர் ஆகாது. அதால் ஓட்டுநர்களே தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. இது வரும் நாட்களில் கோஸ்டல் பகுதிகளில் குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் தான் அதிகமான ருத்துபா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எதுக்கும் தயாராக இருங்க. لكن لو كانت الأجواء باردة يزيد التكثيف، ومع ارتفاع هذه الرطوبة إلى طبقات الجو العليا البرودة المحيطة فينا تساعدها على تشكل الغيوم والأمطار بإذن الله تعالى. وهذا سبب ضعف الأمطار الفترة الماضية بسبب استمرار الحرارة معانا في موسم السيل. لكن إن شاء الله نتأمل الخير خلال فترة الوسم منتصف أكتوبر، ومع انخفاض درجات الحرارة راح يزيد التكثيف وفرص الأمطار تزيد بإذن الله تعالى. எங்கே எது நடந்தாலும் நம்மளுக்கு ஷோர் தான் முக்கியம். சங்கங்களின் ஒன்றியம் பொருட்களின் மூலோபாய கையிருப்பை உறுதியளிக்கிறது. எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்பார்த்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே நிலையான ஒருங்கிணைப்பு மற்றும் பேச்சுவார்த்தை தற்போது வெளிநாடுகளிலிருந்து அதிகமான உணவு சேகரிப்பை மேற்கொண்டு வருகின்றது சங்கங்கள். உலகத்தில் எது நடந்தாலும் சாப்பாடு முக்கியம் அப்படின்றதுல குறிப்பாக இருக்கிறாங்க குவைத் சங்கங்கள். அடுத்தது 3வது உலகப் போர் தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் ஈரானுடைய அணு ஆயுத தளங்களை தேடி தாக்குறதா இஸ்ரேல் ஒரு அறிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த அறிக்கை தான் இப்போ மிகப்பெரிய ஒரு போர் சூழலை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி இருக்குது. ஏன்னா அணு ஆயுத நிலையங்களை அழிக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு வேலை திட்டமிட்டு அணு ஆயுத கிடங்குகளுக்கு தாக்குதல் நடத்தினாங்கன்னா மொத்த ஈரானையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். 4 அணு ஆயுத தளங்கள் இருக்குது. அந்த அணு ஆயுத தளங்களை இவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா மொத்த ஈரானுமே அழிஞ்சிடும். அது சம்மந்தப்பட்ட அத்தனை நாடுகளும் பாதிக்கும். அதற்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியுமே ஈரான் இஸ்ரேலை தாக்குறத இன்னும் அதிகப்படுத்துவாங்க. இப்போதைக்கு சும்மா நார்மல் அந்த பிளாஸ்மேட்டிக் ராக்கெட்டை தான் அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக அதில் கொஞ்சத்தை கலந்து அனுப்பினாலும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுரேனியமில் கொஞ்சம் லைட்டாக கலந்து அனுப்பிட்டாங்கனாலே போதும், பாதி இஸ்ரேல் பஸ்பமாகிரும். அல்லாஹ் ஆலம். முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம், உலக அமைதியை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று. அல் ஹப்பாஸ் செய்தி சேவையின் ஒரு முக்கிய தகவல், குறிப்பாக வதந்திகளை பரப்புவர்களை நாங்கள் பொறுப்பு கூறுவோம். அவர்களுக்கு அதிகமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசு அமைப்பில் சேர புதிய பெயர்கள் எதுவும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அரசாங்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் தற்போதைக்கு நிகழவில்லை. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா விசிட் விசா மற்றும் குடும்பத்தில் சேரும் விசாக்களுக்கான எங்களுடைய அங்கீகாரம் இன்னுமுமே விதிமுறைகளின்படி செல்லுபடியாகும். வசிப்பவர்கள் மற்றும் வருகைகள் தொடர்பான சட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இணைவது தொடர்பான சட்டத்தில் உறுதியாக இருக்கும் வரை அவருக்கு நமது மரியாதை மற்றும் பாராட்டுக்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அதே போல சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக இதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். குறிப்பாக இந்த விசிட் விசா, ஃபேமிலி விசா ரொம்ப காலத்துக்கு பிறகு எப்படியோ போராடி மண்டாடி எடுத்திருக்குது. தயவு செய்து யாருமே சொதப்பி விட்டுறாதீங்க. விசிட் விசாவில் வந்தீங்களா, விசிட் பண்ணுங்கள், சுற்றி பாருங்கள், தாராளமாக முடிச்சுட்டு கிளம்புங்க. அதே போல் ஃபேமிலி விசாவில் வந்தீங்கன்னா தயவு செய்து எங்கேயுமே வேலை பார்க்காதீங்க. ஃபேமிலி விசா வச்சு வேலை பார்த்தீங்கன்னாலும் அந்த டைமில் பிடிப்பட்டாலும் பிரச்சனை தான். ஸ்பான்சரோட சேர்த்து கணவனோ மனைவி அவங்களையும் சேர்த்து மொத்தமாக நாடு கடத்திடுவாங்க. ரொம்ப கவனம். இதோ குவைத் சூடானுடன் உடன்படிக்கை. 500 சூடானிய ஆசிரியர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு சூடானின் கோரிக்கையை தற்போது கல்வி அமைச்சகம் பரிசீலித்து வருகின்றது. இதோ 750 தினார் அதிகாரப்பூர்வ விலை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எத்தியோப்பியன் பணிப்பெண்களுக்கு குவைத்தில் கதவு திறக்கப்பட்டுள்ளது. இனிமேல் 750 தினாரில் அவர்களுக்கும் குவைத்துக்குள் வர முடியும்.
ஒரு முக்கிய எச்சரிக்கை, வர்த்தக வணிக அமைச்சகம் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் ஊடாக, மின்னஞ்சல் ஊடாக சந்தேகத்துக்கிடமான இணையதளங்கள் மற்றும் லிங்க்கள் ஊடாக பல மோசடிகள் மற்றும் பல ஊழல்கள் நடந்து வருகின்றன. வர்த்தக உரிமையாளர்கள் தயவு செய்து கவனமாக இருக்கவும், மின்னணு மோசடிகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளவும். எந்த மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக குவைத்துடைய தீயணைப்பு படை அனைத்து பகுதிகளிலும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் பொது தீயணைப்பு படை பல கவர்னரேட்டுகளில் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாததால் 20 கடைகள் மற்றும் ஸ்டோர்களை மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பேஸ்மெண்ட் ஸ்டோர்கள், அதே மாதிரி சில ஸ்டோர்களில் இந்த தீ தடுப்புக்கான சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததான் இதுக்கு முக்கியமான காரணம். தயவுசெய்து இந்த ஸ்டோர்களில் கடைகளில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். அடுத்ததாக குவைத்துடைய மிஷ்ரஃப் ஜமியா. குவைத் மிஷ்ரஃப் ஜமியாவில் தற்போது நிறைய இந்தியர்கள் மற்றும் பிலிப்பைன் நாட்டவர்கள் கேஷியர்களில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மசதிகளுக்கு பாய் பாய் மாசலாமா சொல்லப்பட்டு வருகின்றது அனைத்து இடங்களிலும். இதோ ஃபர்வானியா கவர்னரேட் குவைத்தின் அவசரகால நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பமாகி வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் தொடர் சோதனைகள் தொடர்ந்துமே கேம்பெயின் நடக்குது. அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, இந்த ஃபர்வானியா கவர்னரேட்டில் வந்து செக்இன் நடத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2833க்கும் அதிகமான விதிமீறல்கள் மற்றும் 9 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆதாரமின்றி தேடப்பட்ட நபர்கள் 11 பேர் மற்றும் வாகனங்கள் கைது பண்ணப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 26 பேர் வாரண்ட்டுடன் தேடப்பட்ட நபர்களாக இருக்கின்றனர். இதில் போதைப் பொருள் பாவித்த 3 பேரும் மற்றும் அசாதாரண நிலையில் 3 பேரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாதிரியான செக்இன்களில் நீங்கள் ஒருவேளை காதிமில் வெளியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அக்காமா இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வாஸ்தா உள்ள பெரிய ஆளாக இருக்கலாம், போலீஸில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் புத்திசாலிகளாக நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது. உள்துறை அமைச்சர் ஃபீல்டில் நிற்கிறாரு. உங்களை செக் பண்ணும்போது அவரும் பக்கத்தில் தான் நிற்பார். இந்த டைமில் கொஞ்சம் அவசரப்பட்டு கோலை கீழே எடுத்து பாபாவோட பேசுங்கன்னு போலீஸுக்கிட்ட ஃபோனை கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து பேச போகிறது உள்துறை அமைச்சர் தான். வாஸ்தாக்கெல்லாம் இடமே இல்லை. ஒரு வேலை நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணி கடைசியில் உங்கள் கஃபிலையும் சேர்த்து உங்கள் கூட ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடாதீங்க. கடைசியில் சும்மா நார்மலாக முடிய வேண்டியது இன்னும் பெரிய அளவான பிரச்சனையில் போய் முடியும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஃபீல்டில் உள்துறை அமைச்சரே நேரடியாக களத்தில் நிற்கிறார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு வாஸ்தாவும் செல்லாது. அதனால் முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்கிறதே பெட்டர். உள்ளே என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்கின்றன என்பதை நேரடியாகவே காட்டிட்டாங்க. நீங்களும் தாராளமாக பாருங்கள். அதே மாதிரி இதை பார்த்ததுக்கு பிறகாவது வண்டிக்குள்ளே எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது நாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓட்டுநர்களே,
ரொம்ப கவனமாக இருங்க. அனைத்து பகுதிகளிலையுமே எப்படி கண்காணிக்கிறாங்க கேமரா மூலம் அப்படின்றதையும் பாருங்கள். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து. دراسة مخالفات يعني اللي ملابس حزام، اللي ياكل بسيارته، ماسك تليفونه، فدير بالك. بحكم شوف المخالفات هني شوف عطاء زوم مخالفة، انتبهوا بالحزام يا اخوان. شوف هني قاعد يعطي المخالفة، شوف قاعد يدش عليهم. شوف انتبهوا الحزام، شوف يطالع لابس حزام ولا لا، او انه قاعد ياكل شيء. عطاء طبعا المخالفة. هذول كلهم شباب الداخلية يشتغلون على قدم وساق. عقب القانون اللي اذا مسكت تلفون وانت تسوق التخالف، الحين اذا مسكته وانت واقف عند الاشاره هم التخالف. زين شو نسوي واقفين كذي؟ والله في اشارات تطول يعني بديك تطلع مقله تسوي بيض طماط تطول يعني ما تفتح. والله المفروض يخلونا نمسك التلفون ما عدا اول سياره هذا معزل، هذا اللي اذا مشى نمشي، اذا ما مشى عادي نقعد لاذان المغرب ما ندري اصلا انها شبت. بس والله المفروض يخلونا نمسك التلفون. ما ضيقة خلق يعني شو نسوي واقف كذي؟ خوفك قاعد كذي تلفت يقولون تحرش، تدقدق هرنات تتسلم مخالفه 25 دينار. ما يصير بعد تنزل من السياره تمشي، ما يصير، ما يرضون. زين طول على هذا الرادو خوفك ترقص يصورونك يحطونك في تفتيش ترند تطلع. ما تسوى يبقى خلونا نمسك التلفون على الاقل نطرش مسجات غزل وكذب الى ما تفتح هذا بعدين يبقى والله ما نمسكه خلاص. يلا. கேபிட்டல் கவர்னரேட் யர்மோக் பகுதிகளில் யர்மோக் டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு இந்த வடிகான்களுடைய வேலை திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருது. எதிர்வரும் நாட்களில் மழை வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ குர்துபா பகுதிகளெல்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த பார்க்கின்களை பார்க்கும்போது தான் ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லா வீடுகள்லையும் பார்க்கின்களை உடைச்சி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பி எப்போ அதை ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி மழை ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க, அப்படியே சேரும் சகதியுமாயிரும். கடைசியில் பணிப்பெண்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் டெய்லி அந்த ஹோஸ் சுத்தம் பண்ணுறதும் வீடு துடைக்கிறதும் வேலையாக மாறிடும். பார்க்கலாம், விரைவில் அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக குர்துபா பகுதிகளில் தான் ரொம்ப அதிகமாக டேஞ்சராக இருக்குது. அதே மாதிரி வீதிகள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. மழைக்கு முன்னாடி எப்படியாவது ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு மக்களுடைய கோரிக்கை. قصر السلام نفق هذا شنو هذا؟ أنا قاعد أمشي على موج بحر، هذا نفق؟ هذا تو مسوينه صار 6 شهور يشتغلون فيه، قبل كان أفضل. شنو هذا؟ وين الوزير ختيه تشوف؟ هذا قصر السلام، هذا شارع بالذمة، هذا شارع خافوا الله. பாலைவன பகுதிகள் குறிப்பாக பர் பகுதிகளில் பார்த்திங்கன்னா இப்போ சட்டவிரோதமாக எங்கெங்கே கூடாரங்கள் இடப்பட்டிருக்குது, எந்தெந்த இடங்களில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே வான்வெளி மூலம், சாதாரணமாக இது ஹெலிகாப்டர்லையாக இருக்கலாம் அல்லது ட்ரோன் மூலமாக இருக்கலாம், ஃபுல்லாகவே கண்காணித்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு லொக்கேஷனையும் டெஸ்டினேஷனை வந்து அழகாக பாயிண்ட் பை பாயிண்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நாளைய தினம் அக்டோபர் 7ஆம் தேதியில் இருந்து வேட்டையை ஆரம்பிக்க போகிறாங்க கோயத்துறை முனிசிபாலிட்டி. இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபீல்டில் இறங்கி தேடுவாங்க. இந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியலை. கள்ளச்சாராயம் காய்ச்சலாம், போதைப்பொருள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது சட்டவிரோத செயல்பாடுகளாக இருக்கலாம். அனைத்துமே கண்டுபிடிக்கப்படும். அதே மாதிரி நாளைக்குள்ள இன்றைக்கே ஆரம்பிங்க, அவசரமாக செஞ்சு முடிங்க அப்படின்னு இந்த சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு இடங்களாக தேடி போய் வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறதுல இவர் மிக முக்கியமான ஆள். இதுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. مبروك على هذه الخطوة المبشرة صراحة. يعني اليوم الخبر هذا مال البلدية سجلنا التاريخ مكتوب غلط وكاتبين 9 أكتوبر مدري 7 أكتوبر يصادف الأربعاء، وهو هذا الغلط بالرزنامة. لكن مش مهم الرزنامة، المهم الأداء، والمهم كذلك انكم انتم ما تتراجعون عن هذا القرار اللي يتمناه كل مواطن كويتي محب لهذه الأرض. الأراضي بدأت تتقسم، بدأت تنباع في مزادات علنية بالسوشيال ميديا تحت اسم محميات طبيعية والأمن الغذائي. أي أمن غذائي أي بطيخ. الخروف سعره 150 دينار 120 دينار، ما الطولة حتى ب 120 ما الطولة. فبالتالي اللي عنده
امن غذائي، وفكره الامن الغذائي يروح وزاره التجاره يرخص او يروح الهيئه العامه لشؤون الزراعه والثروه السمكيه ويقدم طلب جاخور ويقعد هناك وينتج اغنام ويبيع مثل ما هو يبي. ونتمنى من البلديه انها تستمر على هذا النهج وعدم التراجع او التردد في اتخاذ هذا القرار حفاظا على اراضي الدوله واملاكها. பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக அந்த ஆட்டு பண்ணைகள், ஒட்டக பண்ணைகள், தற்காலிக நில ஆக்கிரமிப்பு இருக்கும், அதையும் அகற்றி ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலரை வந்து இந்த காவாச்சாய் ஊற்றுறதுக்காகவே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கூடாரங்களில். அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் இந்த நில ஆக்கிரமிப்புக்கு 500 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் அபராதம் இருக்குது. அதே மாதிரி யார் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி தான் அத்தினி பத்தாக்கா அப்படின்னு ஃபைனை போட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பத்தாக்கா கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கஃபீல்ட கையில் தான் இருக்குது அப்படின்னு மெதுவாக கஃபீலுக்கு கோல் அடித்து கஃபீலை கோர்த்து விட்டுட்டு நீங்கள் சைலண்ட்டாக சைடு ஆகிறது தான் பெட்டர். ஒரு வேளை முந்திரி கொட்டமாகி முண்டி அடிச்சுட்டு போய் பத்தாக்காவா இந்தாங்க இது எங்கள் கஃபீலோட இடம் தான் அப்படின்னு ஏதாவது சொல்ல போனீங்க, 5000 தினாரோ இல்லை 500 தினாரோ நிச்சயமாக ஃபைன் உங்கள் மேலே விழுந்துடும். சில பெதுன்கள் தான் கூடுதலாக அந்த கூடாரங்கள், அந்த ஆட்டு பண்ணைகள் நடத்துகிறது. ஒரு வேளை ஃபைனை பார்த்ததோட மெதுவாக ஃபைன் ஓகே பாய் அப்படின்ட்டு மெதுவாக கிளம்பிடுவாங்க. கடைசியில் நீங்கள் தான் அந்த ஃபைனை வச்சுக்கிட்டு நாட்டுக்கும் போக முடியாமல் கட்டவும் முடியாமல் தவிக்கணும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம் பத்தாக்கா விஷயத்தில் அனைவருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு.